இப்போ கேம்ப் குமுளி கிட்ட இருக்கிறோம். மான் பார்க்கல. இது ஜாலியாக இருக்கேப்பா. இது அப்படியே நீந்தி போயிடலாமா? ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள தான் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆசம் உள்ள சேரு. 2 சைக்கிளிஸ்ட் வேற துணைக்கி. அவங்க எப்படி என்ன நைட்டில் தோலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இருட்டாக இருக்குது. அங்கே போகலாம். ரைட்டு 5 மணி ஆயிடுச்சு. எல்லா மக்களும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வாங்க ஜாலி பண்ணலாம். வாங்க எல்லாருமே இருங்கன்னா டிஜிக்கு இன்னைக்கு செத்து விளையாடுறோம். ஆமாம், இவர் தான் காரணம். விழாவோட விழா நாயகன், விண்வெளி நாயகன் மாதிரி விழா நாயகன். பழமொழிகள் தான் இனிமேல் வாழ்க்கை தத்துவம். ஆமாம், இவர் தான் டான். இவர் சொல்றதான் இன்னைக்கு கேட்கணும். ஒரு செல்ஃபி. ரைட்டு மக்களே 5 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. பார்க்கலாம் அப்படியே எப்படி போதும் சொல்லிட்டு ஜாலி பண்ணுறோம் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர் டன். லைக் மோர் தென் 12 கிலோமீட்டர் டன். ஜாலியாக இருக்குது. இப்போ கேம்ப் குமுளி கிட்ட இருக்கிறோம். இட்ஸ் குட். அருமையாக இருக்குது. செம்ம ப்ரீஸ். சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் இட். Say hi. Hi. Yeah. Right. Chicken. Nice. Ta-da! Nice. குமுழி ஏரி நல்லா இருக்குங்க ஸ்பாட் இது. இங்கே மான் பார்க்கல. பெரிய மானா மக்களே? மானை விட்டோம் மக்களே. இந்த ரோட்ல தான். டன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெளிச்சம் வந்துச்சு. சின்னதாக ஒரு பிட் ஸ்டாப் போட்டு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இல்லைங்க அது பந்தக்கால் மாதிரி இருக்குது. பாருங்கள் மக்களே, இது ட்ரைபாடு கிடையாது. அப்படியே போல் வால்ட் ஸ்டிக்கு தாண்டிடலாம் போல். அம்மாடியோ சண்டையில் கீழே சட்டை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சண்டை கூட வந்து கீழே சட்டையே கிடையாது. வேலைக்கு ஆகலையா? போய் எட்டி பார்த்துட்டு வரேன் நான். இது கிடையாது. இது ஜாலியாக இருக்கேப்பா. இது அப்படியே நீந்தி போயிடலாமா? கண்டென்ட் நம்ம ஆகாம வந்தா சரி. ஜாலியாக இருக்கு. கிலோமீட்டர். இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஷூஸை கட்டிட்டு இன்றைக்கி நடந்து போகிறோம். நைஸ். அங்கேருந்து கொஞ்சம் மக்கள் வந்து வராங்க. வர்ற மாதிரி தெரியலையா? ஓகே, அங்கேயே டென்ட்டு போடுறேன்றாங்க. அவங்கெல்லாம் வந்து தண்ணியில் வராமல் நிலத்திலேயே வர்றான்னு சொன்னவங்க. பக்கம் ஃபுல்லாக நிலங்காடு இருக்குது. அடேங்கப்பா, நைஸ். ஃபுல்லாக வயல் இருக்குது. நெல் சாகுபடி பண்ணுறாங்க. நைஸ். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் லுக் அட் த ட்ரையல். இதில் தான் நாங்கள் நடந்து வந்துட்டுருக்குறோம்.
ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு கணுக்கால் அளவுக்கு தண்ணி, சேறு, ட்ரௌசர்லாம் நாஸ்தி, நல்லா இருக்கு. இது வல்லவா ஒரு ட்ரையல் ரன், அருமை. மழை பெய்யல, மழை மட்டும் பெஞ்சதுன்னா தரமாக இருக்கும். ஆமாம், லிட்டரலி இட்ஸ் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏதோ முள் இருக்கும் போல் இருக்குது, லைட்டாக முள் குத்துது. ரைட்டு, த ஃபன் இன்ஸ். இதுக்கு மேலே இருந்து திரும்ப அதிகாரில் நடக்கணும். ரைட்டு, பிட் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஜாலி ஜாலி பிட் ஸ்டாப். ஆமாம், சரி குட்டை ஸ்டாப், சரி கிணறு ஸ்டாப். ஆமாம், கிணறு ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. கிணத்தை காட்டுங்க, அப்படி கிணத்தை சுற்றி காட்டுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வட்ட கிணறு, வத்தாத கிணறு. பார்த்துக்கங்கப்பா. ஏய், அருமையாக இருக்குப்பா. ஏய், பெரிய பெரிய வளாங்க மீன்லாம் இருக்குதுங்க. ஆமாம், செமையா இருக்கு. குதிக்கலாமா? இருங்க, அதுக்கு தானே வந்தோம். ரைட்டு. டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டன். காயாரில் வந்து ஒரு அருமையான ஒரு டிப் எடுத்தாச்சு. அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். ரைட், கோயிங் குட். ரைட், 20 ஆச்சு. 20 வயசு பருவ கதைகள். இதுக்கு மேலே வந்து கரெக்டு தான். சொல்லுங்க சூடா, என்ன சொல்ல விரும்புறீங்க? 20 வயசு ஆச்சு. நீங்க பண்ண ரெக்கார்ட சொல்லுங்க போதும். காலேஜ் வந்திருப்பீங்களா இப்போ? காலேஜ் என்ன பண்ணீங்க? ராகிங் நீங்க தான் ராக் பண்ணீங்களா சீனியரை? நல்ல பையன் நான். குட் பாய். சரி, இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து ஒரு லேக்கோட பண்டுக்கு போகிறோம். நைஸ். தரம். வாவ், ஆசம். காயார் ஏரி ஃபோம் இருக்கு, எல்லாம் கெமிக்கல். அருமை. லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. கிலோமீட்டர் ஆச்சு. இட் வாஸ் லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் குதிச்சு தண்ணிக்குள்ளெல்லாம் போய் ஒரு இடத்துல வந்து என்னோட ரைட் லெக் வந்து ஃபுல்லாக சேத்துக்குள்ளே மாட்டி வெளியே எடுத்து, தேங்க் காட் ஷூ சேத்துக்குள்ளே மாட்டல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் அளவுக்கு சேருக்குள்ளே போயிட்டு
தரமாக இருக்குது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கல்டிவேஷன் லேண்டுக்குள்ளே வரப்பில் போயிட்டுருக்கோம். குட். கிளைமேட் இஸ் அமேசிங். பெருசாக வெயில் இல்லை, அந்தளவுக்கு வேர்வையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் ஹாஃப் கவர் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து 8 டைம் ஆச்சு, 9 o'clock ஆகிடுச்சு. 9:07. அப்ராக்சிமேட்லி 5 AM ஸ்டார்ட் பண்ணோம். 4 AM ஆச்சு. 23 கிலோமீட்டர்ஸ். நடுவில் வந்து நம்ம கிணத்துல வேறு ஒரு ½ an hour ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட்டு கிடையாது, அது ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி மாதிரி ஸ்விம் பண்ணோம். இட்ஸ் குட். பார்ப்போம் அடுத்த எப்படி போதும் சொல்லிட்டு. அடுத்து எங்கேயாவது சாப்பிட நிப்பாட்டுவோமா ஜி? ஒரு பிரேக் இருக்குது சாப்பாட்டுக்கு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சுக்கு ஒரு பிரேக் இருக்குது. பார்க்கலாம். வாங்க ஆண்டாச்சு. சப்போஸ் இந்த தண்ணியில் ஏதாவது தவளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ட்ராவல் ஆகி வாங்கிட்டு இருக்கோம். டேய் என்னங்களா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க என்று கேட்கும். அது இன்னும் நீங்கள் போலியாடா இந்த ஏரியா விட்டு? ஆமாடியோ ரைட்டு. இந்த வழியில் தான் நான் வந்தேன். நான் அப்படியே வருது லிட்ரலி கால்லாம் ஃபுல்லாக சதன் இருக்கு. நைஸ் அட்வென்ச்சர். 25 kilometers டன். கோயிங் குட். செம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ட்ரையல் தாறுமாறாக இருக்குது. தண்ணிகள்லையும் மாறி சேத்துலேயும் புரண்டு சேத்துல சேத்துலேயும் அடி வாங்கி ஷூவெல்லாம் நாராசமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் ஷூ. இப்படி தான் ஷூ இருக்குது. ஸோ தரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்க கடைக்கு போங்க, நான் உங்களை கடையில் வந்து கேட்சப் பண்ணிக்கிட்டா. ஓகே. அப்படியே இந்த கார்னரில் இந்த கோயில் தலைமலை காலை வச்சுவாங்க, வழுக்குது. பஸ் ஏறிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரி ஓகே, நான் வைக்கிறேன். இங்கே நான் தண்ணியில் போயிட்டுருக்கேன், திரும்ப வைக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன். அப்போ தண்ணியில் இருக்காராம்மா? கப்பல்லையா போயிட்டு நீங்க பாட்டு எனக்கு கப்பல்ல போற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாரும் அவங்க காலை காட்டுங்கப்பா. பாத்துங்க. ரைட். ஜாலி. தண்ணி கம்மியா வருது. அந்த ஒரு மனுஷன் மட்டும் நான் வந்து என்ன ஆனாலும் சரி என் ஷூக்கு வந்து இன்னைக்கு ஷூவை குளிப்பாட மாட்டேன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஷூவை நினைக்க மாட்டேன், ஆல்ரெடி ஒரு சோல் போயிடுச்சு. ஓ, இந்த பக்கம் இதெல்லாம் வாங்க. போனோங்க இதுக்குள்ள தான். இங்கே இங்கே பார்த்து வாங்க. தண்ணி போட்டுருக்கே. திருப்பி தண்ணியா? சரி வாங்க. நீச்சல் அடிப்போம். கால் மாட்டிக்கிட்டு
ஆல்மோஸ்ட் ஒரு 10% இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிராசிங் மாதிரி தான் இருக்கும். மாறி 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 தண்ணியில் போகிறோம், ஏரியில் ஏறுறோம். ஓ தரமாக இருக்குது. நீ பாருங்க நல்லா. அங்கே ஏதோ காலேஜா அது? ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிளாக்காக இருக்கு. செம்ம பசுமையாக இருக்குங்க ஊர், தரமாக இருக்குது. 30 kilometers டன். இப்போ ஓகே, ரெகுலர் ஸ்டாப் ஷானு ஹாட் அண்டு கூல் இங்கே வந்திருக்கோம். வில் ஹாவ் அ பிட் ஸ்டாப். அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே, அங்கே பிரேக் எடுத்துக்கிட்டாச்சு, பிளாடர் ஃபில் பண்ணியாச்சு. நைஸ் பிரேக். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 30.8 kilometers என்னுடைய வாட்சில் காட்டுது. கோயிங் குட். டோட்டலாக இப்போ வரைக்கும் இப்போ டைம் வந்து டைம் ஆஃப் த டே 11:21 அப்ராக்சிமேட்லி 6 hours 21 minutes ஆயிருக்கு. இனி இதுக்கு மேலே வந்து ட்ரையல் பெருசாக இருக்காது. வில்லேஜ் ரோட்டில் தான் மாறி மாறி ஓடுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு. 36 kilometers டன். அப்படியே போயிட்டுருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? ஓகே, நாடு பிடிச்சி விளையாண்டுருக்குறோம் இங்கே. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோடு ரன்னுக்கும் ட்ரையல் ரன்னுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான். வேணுன்ற இடத்துல நீங்கள் நிப்பாட்டி விளையாடலாம். அங்கே ஒரு சுடுகாடு இருக்குது, லைட்டாக 10 நிமிஷம் படிக்கிறனா படிக்கலாம். பாருங்க காட்டுங்க. 6:30 மணி நேரம் ஆச்சு, ஆனா எங்க மூஞ்சில களைப்பு இருந்தா கூட சந்தோஷம் இருக்குல்ல. தண்ணி விட்டு அப்புறம் களைப்பு தெரியும் உங்களுக்கு. இல்ல களைப்பு இல்லன்னு சொல்லல, களைப்பு இருந்தா கூட. ரைட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது நைட்டு வந்து 9 மணி, ஆல்மோஸ்ட் 9 மணிக்கு சுடுகாட்டில் கிராஸ் பண்ணுறீங்க நீங்கள். கிராஸ் பண்ணுறோம். ரைட்டு. வந்து அப்போ மார்க் பண்ணிட்டு இருந்த ட்ரையல் அப்படி ஓகே, அந்த சைடு. ஓகே, ஏரிக்குள்ள அதுக்கு முந்தின தடவை ஓடும்போது ஏரியில் தண்ணி இல்லை, குறுக்க ஓட்டாங்க. அந்த தடவை போகும்போது வயலெல்லாம் நெல் போட்டாங்க. ரைட்டு. ஏரியில் தண்ணி சுத்தம். இவர் பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு வரப்புல நடந்து ஏரி உள்ள இறக்கி விட்டு நைட்டு 9:30 மணிக்கு இவ்வளோ இடுப்பு தண்ணி இல்லை, புல்லு ஞானல் சேரு. பார்த்தா எடுக்கவா? கேர்ஃபுல். ஒரு அப்போ சைடில் இழுத்துலுங்க. 9:30 மணிக்கு புல்லு 2 சைடும். ரைட்டு. உள்ள சேரு. 2 சைக்கிளிஸ்ட் வேற துணைக்கி. அவங்க எப்படி என்ன நைட்டில் தோளில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சைக்கிளில் பீட்ரு, ஒரு சைக்கிளில் நான். ரைட்டு. நாங்கள் வந்து ரன்னிங் போயிட்டு இருக்கோம். இவ சைக்கிள், ஒரு சைக்கிள், இன்னொரு சைக்கிள், 2 சைக்கிளையும் நைட்டு 9:30 மணிக்கு தோளில் தூக்கிட்டு அந்த நாணல் போதற்குள்ளே நடந்து போனோம். ஆமாம். ரைட்டு. ஐயோ அதெல்லாம் எப்படி போகலாம்? போகலாம், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ லெட்ஸ் போயிட்டு அந்த பக்கம் போய் வெளில போய் 10:30 மணிக்கு வெளில போய் அங்கே போய் நிற்கிறோம். ஊருக்காரங்க கேட்குறாங்க, எங்கே இருந்தா வரீங்க? எப்படா இந்த இருட்டுக்குள்ள வந்தீங்க? அதுக்கு அவ்வளோ பாம்பு கிடக்குங்க.
போய் ஆ ஒரு வீட்ல ஆ எனக்கு உப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆ. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சது. உப்பு, ஆமா. 10 மணிக்கு ஆ. கொடுக்கல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு ஆண்டி வந்து ஆ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்தாங்க. ஆ. ஏன்னா எங்களுக்கு லெமன் இருக்கு, யார்கிட்டயும் எனர்ஜி இல்ல. எனர்ஜி ரைட்டு. ஆ பஞ்சர் வேற சைக்கிள்னு நினைக்கிறேன். சுத்தம். ஆ அந்த தடவை போகும்போது அந்த ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வேற ஏதோ அன்னைக்கு தான் பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் ஏதோ. ஆ அங்கே 10:30 மணிக்கு கூட ஆ. ஏதாவது சாப்பிட்டு போங்க, ஆ ஏதாவது இது பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம், நீங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் இது மட்டும் தண்ணி மட்டும் கொடுங்க பண்ணிட்டு போகிறோன்ட்டு ஜாலியாக போனோம். ரைட்டு. இதுதான் மக்களே ட்ரையல் ரன்னிங். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இவங்க கூட எதுக்கு ஓட ஆரம்பிச்சேன்னே தெரியல. ஆனாலும் 10 வருஷமா இந்த ட்ரெயின்ல நம்ம ஒருத்தங்கிட்ட வழி கேட்டோம். நீங்கள் சொல்லுங்க. வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆ இதுதான் பாசம். அதாவது அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு தூக்குல கொஞ்சம் பழைய சோறு ஏதோ ஒன்று, ஒரு சாதமோ ஏதோ தான் இருக்கும். ஆனா இல்லைன்னு மட்டும் சொல்லியிருந்தா அப்படியே எடுத்து திரும்ப கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட. அவங்க எல்லாம் அப்படிதான். நிறைய மக்களை மீட் பண்ண முடியுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஜவாதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த அந்த மேலே ஒரு லூப் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்க, லாஸ்ட்டில் அந்த ஒரு அந்த பாறையெல்லாம் ஏறி குதிச்சு வருவோம்ல. அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லி இருந்து எல்லா சுகரும் காலி, ரொம்ப ட்ரைடு. நான் கடைசியில் வந்து அங்கே ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டி சர்க்கரை கொடுங்கன்னு சொல்லி அவங்க சர்க்கரை ஒரு கையை எழுதி கொடுத்து சர்க்கரையை ஃபுல்லாக அப்படியே குடிச்சிட்டு தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு சர்க்கரை ஒர்க் ஆகும் போது தான் எழுந்துச்சு மறுபடி வந்தேன் நான். டோட்டலி ட்ரைடு. ஸோ அடுத்த சங்கமம் நம்ம மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஜாலியாக சிறுதாவூர்ன்ற இடத்துல இருக்கோம். லிட்டரலி இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எனக்கு என் ஊரில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். சின்ன வயசுலலாம் வந்து அப்பையும் இப்போ அந்த இடம்லாம் லைட்டாக மாறிடுச்சு. ரோடெல்லாம் பிளாக் டாப் வந்துருச்சு, நிறைய இடத்துல சிமெண்ட் ரோடு போட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மண் ரோடு தான் இருக்கும். ஒரு பக்கம் வாய்க்கால் இருக்கும், இதோட பெரிய வாய்க்கால். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேத்தாங்கல் கூட்டியிருக்காங்க. ஐ மீன் இதில் இப்போ நெல் தூவி விதைச்சி அதைத்தான் வந்து அடுத்த இடத்துல நடவு செய்வாங்க. அதே காற்றுல வந்து அந்த சேரோட வாசனை லிட்டரலி வந்து எனக்கு என்னோடய ஊர் ஞாபகம் தான் வருது. ரொம்ப நாள் கழித்து இந்த சேத்தோட வாசனையெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபேமிலிஸு வாங்க, ஃபேமிலிஸு போயிட்டே இருக்குது. நல்லா ஆழமாக தான் இருக்குது. 45 கிலோமீட்டர் டன், கோயிங் குட். ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து மஹாப்ஸ் ரீச் ஆயிடுவோம். லிட்டரலி இப்போ வந்து ரோட்டில் தான் இருக்கோம், ஆனால் வந்து வில்லேஜ் ரோட்ஸ். கடவுள் புண்ணியத்தில் வந்து பெருசாக வெயில் இல்லை, கோல்டு ஏர் தான், ப்ரீஸி ரன். பெருசாக ஸ்வெட்டே ஆகலை, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டுருக்கோம். நைஸ். பெருசாக டயர்ட்னஸ் தெரில, அப்படியே மூவிங்லேயே இருக்கும். காற்று நல்லா அடிக்கிறதுனால ஸ்வெட்டு டக்குன்னு காஞ்சிருது. தண்ணி குடிக்கணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஃபோர்ஸ் பண்ணி நானே தண்ணி குடிச்சிட்ருக்கேன். குட். ஃபைனலி 49 டன். 49.2 சம்திங். குட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடோவோட அவங்க அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்களோட வாட்ச் வந்து கொஞ்சம் முன்னாடியே காட்டுது. ஸோ லெட்ஸ் கோ another 700 meters. Right, pick up. Finally done. 50 kilometers in 8 hours 25 minutes. I mean இதை பாஸ் பண்ண டைம் சேர்த்து தான். ஆக்சுவல் டைம் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் பேஸ் 10,
total time 9 hours 30 minutes gun time. Good. So let's see. Finally done. Right. Woohoo! வாழ்த்துக்கள். இந்த மாதிரி 50 கிலோமீட்டர் புளியார் சொல்லி போட்ட புளியார் வந்துட்டாரு. இவர்தான் புளியார் சொல்லி போட்டாரு. அழிக்கிறாரு இப்போ. அதெல்லாம் ஒத்து கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். சூட வந்து 50 வயசை கடந்ததை எடுக்கிறோம். சிறப்பு விழா எடுக்கிறோம்.